ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ்பணிவேன். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக பெயரையும் வாக்கையும் மேன்மையுறச் செய்துள்ளேன். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். என் மனதிற்கு வலிமை அளித்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர். நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு. கைவினை பொருளை கைவிடாதேயும் கைவிடாதேயும். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். ஆண்டவரே, நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் அனைவரையும் தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திருப்பாடல் 138. இது ஒரு நன்றி பாடல். தாவீது அரசராக மாறிய பிறகு பாடப்பட்ட ஒரு திருப்பாடலாக இருக்கலாம் என்று பல விவிலிய அறிஞர்கள் கருதுகின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடலினுடைய பின்னணி நமக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை, நம்பிக்கையை கொடுப்பதாக இருக்கின்றது. காரணம், தாவீது பல அவமானங்களை, துன்பத்தை, துரோகத்தை கடந்து வந்தவர். சவுலின் கையிலிருந்து தப்பி ஓடி இருக்கின்றார். நண்பர்களால் துரோகத்துக்கு உள்ளாகி இருக்கிறார். சொந்த குடும்பத்திலேயே ஏற்பட்ட வலி, பலமுறை மரணத்தின் விளிம்பை கூட பார்த்தவர். ஆனால் இத்தனைக்கும் நடுவில் ஆண்டவர் தமக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார் என்று நினைத்து அவருக்கு நன்றி கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, இந்த திருப்பாடல் ஆசீர்வாதத்தின் உச்சத்திலிருந்து வருகின்ற திருப்பாடல் அல்ல, மாறாக ஆண்டவருடைய வாக்குறுதி நிறைவேறியதை நினைத்து எழுகின்ற நன்றியின் அழுகுரல். நம்முடைய சிந்தனைக்கு இந்த திருப்பாடலை நான் 3 பகுதிகளாக பிரிக்க ஆசைப்படுகிறேன். முதல் 2 வசனங்களை முதல் பகுதியாகவும், 3வது வசனத்தை 2வது பகுதியாகவும்,
7 மற்றும் 8வது வசனங்களை 3வது பகுதியாகவும் பிரிக்கிறேன். முதல் பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துவேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்வேன். உம் திருக்கோவிலை நோக்கி திரும்பி உம்மை தாழ் பணிவேன். உம் பேரன்பையும் உண்மையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன். ஏனெனில் அனைத்திற்கும் மேலாக உம் பெயரையும் உம் வாக்கையும் மேன்மையுற செய்துள்ளீர். அன்பிற்குரியவர்களே, இங்கே தாவீது கூறுவது, ஆண்டவரே, என் முழு மனதுடன் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தெய்வங்கள் முன்னிலையில் உம்மை புகழ்கிறேன் என்று. இது வெறும் நன்றி நிறைந்த வார்த்தைகள் அல்ல, மாறாக இது ஒரு ஆழ்ந்த ஆவிக்குரிய ஒப்பு கொடுத்தல். தாவீது அரசர் இங்கே ஆண்டவரிடம் எதுவும் கேட்கவில்லை. முதலில் அவர் தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கின்றார். முழு இதயத்தோடு உமக்கு நான் நன்றி செலுத்துவேன் என்கிறார். முழு இதயம் என்றால் என்ன? முழு இதயம் என்பது இரட்டை மனம் கலந்த இதயம் அல்ல. ஆண்டவருக்கும் உலகுக்கும் இடையே நிற்கின்ற பிளவுபட்ட இதயம் அல்ல. வெளியில் பக்தி, உள்ளே அகந்தை கொண்டிருக்கின்ற இதயம் அல்ல. மாறாக ஆண்டவர் மட்டும்தான் என்னுடைய வாழ்வின் முழுமையாக இருக்கின்றார் என்று நினைக்கின்ற இதயம். இரண்டாவதாக தாவீது கூறுவது, உம் பேரன்பையும் உண்மையையும் முன்னிட்டு உமது பெயருக்கு நன்றி செலுத்துவேன் என்கின்றார். தாவீது தன்னுடைய வாழ்நாளில் பல ஏமாற்றங்களை, துரோகத்தை சந்திக்கிறார். ஆனால் ஆண்டவரிடமிருந்து அவர் பெற்றது எல்லாம் பேரன்பும் அவருடைய உண்மையும் தான். காரணம், அவர் வாக்கு மாறாதவர், நீதி வழுவாதவர். அவருடைய அன்பு என்றும் குறைவுபடாது. எனவேதான் தாவீது முழு மனதோடு ஆண்டவரை புகழ்ந்து பாடி நன்றி செலுத்துகின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலும் நாம் ஆண்டவருடைய பல வாக்குறுதிகளை பெற்றிருக்கின்றோம். அவரது பேரன்பையும் உண்மையையும் நினைத்து நாம் என்றாவது புகழ்ச்சி பாடல், நன்றி பாடல் பாடியிருக்கின்றோமா? வெறும் வார்த்தைகளால் அல்ல, நம்முடைய வாழ்வால். சிந்தித்து பார்ப்போம். 2வது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம். நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவிசாய்த்தீர், என் மனதிற்கு வலிமை அளித்தீர் என்று. அன்பிற்குரியவர்களே, இது தாவீது அரசருடைய தனிப்பட்ட சாட்சியை மட்டும் கிடையாது, மாறாக நம் ஒவ்வொருவருக்கும் நம்பிக்கையை அளிக்கின்ற வசனமாகவும் இருக்கிறது. ஏனெனில் தாவீது கூறுகிறார், நான் மன்றாடிய நாளில் எனக்கு செவி சாய்த்தீர் என்று. இது வெறும் முதட்டினால் வருகின்ற வார்த்தைகள் அல்ல, மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழுகின்ற அழுகுரல். அன்பிற்குரியவர்களே, திருவிவிலியத்தில் பலர் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து குரல் எழுப்புகின்றார்கள். உதாரணமாக பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் அடிமைகளாக இருந்த பொழுது ஆண்டவரை நோக்கி தங்களுடைய விடுதலைக்காக அழுகின்றார்கள். ஆண்டவர் அவர்களுடைய அழுகுரலை கேட்கின்றார். இங்க கேட்கின்றார் என்றால் வெறும் காதால் மட்டும் கிடையாது, அவர்களுடைய அழுகுரலை கேட்டு அவர்களுக்கு விடுதலை அளிக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய இறைவன் நம்முடைய அழுகுரலை கண்டும் காணாதவர் போல இருப்பவர் அல்ல. எனவேதான் நாம் எசாயா 59:1 நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், மீட்க இயலாதவாறு ஆண்டவரின் கை குறுகி விடவில்லை, கேட்க முடியாதவாறு ஆண்டவரின் காது மந்தமாகி விடவில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய இறைவன் நமக்கு பதிலளிக்கின்ற இறைவன், நாம் மன்றாடுகிற நாளில் நமக்கு செவி சாய்க்கின்ற இறைவன், நம்முடைய மனதிற்கு வலிமை அளிக்கின்ற இறைவன். அப்படிப்பட்ட இறைவனுக்கு நாம் புகழ்ச்சி பாடல், நன்றி பாடல் பாடுகின்றோமா? சிந்திப்போம். 3வது பகுதியில் நாம் இவ்வாறு வாசிக்கின்றோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர், என் எதிரிகளின் சினத்துக்கு எதிராக உமது கையை நீட்டுகின்றீர், உமது வலக்கையால் என்னை காப்பாற்றுகின்றீர், நீர் வாக்களித்த அனைத்தையும் எனக்கென செய்து முடிப்பீர். ஆண்டவரே, என்றும் உள்ளது உமது பேரன்பு, உமது கைவினை பொருளை கைவிடாதேயும் என்று. அன்பிற்குரியவர்களே, இங்கே தாவீது நமக்கு மற்றும் ஒரு சிந்தனையை கொடுக்கின்றார். வசனம் 7 நாம் வாசிக்கின்றோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் என் உயிரை காக்கின்றீர் என்று. அதற்கு அர்த்தம், விசுவாச வாழ்வு என்பது துன்பங்கள் அல்லாத வாழ்வு அல்ல, மாறாக துன்பத்தின் நடுவிலும் ஆண்டவர் என்னுடன் இருக்கின்றார் என்கின்ற நம்பிக்கை. நம்பிக்கையாளர்கள் நம்முடைய வாழ்வில் ஏராளமான போராட்டங்கள் உண்டு, கண்ணீர் உண்டு, ஆழமான வலிகள் உண்டு. ஆனால் அன்பிற்குரியவர்களே, அந்த போராட்டங்கள், கண்ணீர், வலி இவற்றின் நடுவில் ஆண்டவர் நம்மை கைவிட்டு விடுவதில்லை. அவர் நம்மிடையே இருக்கின்றார். அவரது வலக்கையால் நம்மை காப்பாற்றுகின்றார். எனவே நம்முடைய வாழ்வில் கலக்கம் ஏற்படுகின்ற பொழுது, இன்னல்கள் நம்மை மூழ்கடிக்கின்ற பொழுது, துன்பங்கள் நம்மை தூக்கி வீசுகின்ற பொழுது மனம் தளர வேண்டாம் என் அன்பிற்குரியவர்களே. ஆண்டவர் நமக்காக நிச்சயம் அனைத்தையும் செய்து முடிப்பார். ஜெபிப்போமா.
எங்கள் விண்ணக தந்தையே இறைவா, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். நீர் எங்களுக்காக கொடுத்த திருப்பாடல் 138க்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய முழு இதயத்தோடு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த எங்களுடைய இதயத்தை பக்குவப்படுத்திடலாம் ஆண்டவரே. நீர் எங்களுக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நாங்கள் உம்மை போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, தாழ்ச்சி நிறைந்த இதயத்தை எங்களுக்கு கொடுத்தருளும், நன்றி நிறைந்த இதயத்தை எங்களுக்கு கொடுத்தருளும். இதனால் நாங்கள் எப்பொழுதும் உம்முடைய புகழை பாட எங்களுக்கு கிருபை செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமீன்.